நான் போய் தலைவரை பார்க்குறேன். அண்ணா வரீங்களா அண்ணா? நியூஸில் வருது. ஆமாக்கா நான் வரேன். இன்னும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வச்சவர், அவர் அரசியலுக்கு வர்றாரு, அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் நம்ம. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் போய் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தலைவர் வந்துட்டாருன்னா எல்லாமே குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு. என்ன நானும் வரேன்னு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி நான் ட்ரஸ்ட்டுக்கு வரேன். என்னுடைய ட்ரஸ்ட், என்னுடைய ஃபேன்ஸு எல்லாரையும் கூப்பிட்றேன். கூப்பிட்டு என்னுடைய வெல்விஷர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு தலைவர் அரசியலுக்கு வராரு. புரியுதுங்களா? எனக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. அதான் ஒரு ட்வீட் பண்ணணும், இதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு தமிழில் சொல்லிவிட்டு அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்க ஒரு டீம். இன்னொரு டீம் உட்காந்து என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. தலைவர் அரசியலுக்கு வந்து அவர் வந்து சிஎம் ஆகிடுவார், நீங்கள் வந்து அமைச்சர் ஆகிடுவீங்களாண்ணே? சுகாதாரத்துறை அமைச்சர் தான், நம்ம வந்து ஆப்ரேஷன் நிறைய பண்ணலாம். இன்னொருத்தர் கல்வித்துறை எடுத்தால் நிறைய படிக்க வைக்கலாம். டேய், கடமை செய்யணும், பலன் எதிர்பார்க்கக்கூடாது. சுகாதாரத்துறை அமைச்சர், இது வந்து கல்வித்துறை, இதெல்லாம் படிச்சவங்க வர இடம். அண்ணன் படிக்கலடா. எல்லாருக்கும் படிச்ச இடத்த போட்டு ஒரே இடத்துல போய் முடங்கி போய் படிப்புனா படிப்பு மட்டும். எல்லாம் கட்சி வளரட்டும், தலைவர் வரட்டும், எல்லா துறையிலேருந்து ஹெல்ப் கட்டு நல்லா பண்ணுவோம், பெரிய ட்ரஸ்ட் கட்டுவோம். இப்போனா சின்ன ட்ரஸ்ட்ல தான் நம்ம இருக்கோம். சின்ன வீட்டில் 60 குழந்தைங்க நீங்கள் இருக்கீங்க. 100 ஏக்கர்ல கட்டுவோம். ஊனமுற்றோர்கள் இந்த பக்கம் திருநங்கைகளுக்கு, இந்த பக்கம் முதியோர்களுக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட் கட்டி பண்ணுவோம்டா. சூப்பர்ண்ணா. இன்னொருத்தர் டக்குன்னு அங்கேருந்து, அண்ணா நம்மளை எதிர்த்து பேசிட்டு இருக்காருல்ல சீமான் அண்ணா, அவருக்கு ஆப்போசிட்டாக எதிர்த்து நில்லுங்கண்ணே அப்படின்னா. அது அரசியல் இல்லை. ஒருத்தர் மேலே கோவத்தால் நம்ம அரசியலுக்கு வந்தால் அது வந்து வெறுப்பு அரசியலாக மாறும். அரசியல்ன்றது மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக வரணும். இப்போ அவரை நான் அழிக்கணும், அவரை நான் ஏதோ ஒன்று செய்யணும்னு அந்த ஆசையில் வந்தேன்னு வச்சுங்களேன், ஆசை என்ன ஆகும்? கோபமாக மாறும். கோவத்துலேருந்து என்ன வரும்? வார்த்தைகள் தப்பாக வரும். வார்த்தைகள் மட்டும் வராது, தப்பான வார்த்தைகள் வரும். மக்களுக்கு நம்ம மேலே மரியாதை இல்லை, மக்களுக்கு நம்ம மேலே மரியாதை இருக்காது, போயிடும். ஸோ அதால் அரசியலுக்கு வர்றோன்னா அவரை அழிக்கிறேன், இவரை அழிக்கிறேன். பதிவை பற்றி பேசுகிறத ஃபஸ்ட்டு விடுங்கடா, ஃபஸ்ட்டு வேலையை பார்ப்போம்டா. நம்ம தலைவர் வரேன்னு சொல்லிட்டாரு, ட்வீட் போடுங்களா அப்படின்னு ட்வீட் போட்டுட்டு அங்கேருந்து போட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன். இங்கே தான் பெரிய ட்விஸ்ட் இருக்குது எனக்கு.